கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்றும் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பதாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். நன்றி 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 என்று சொல்லுவோம், நாதன் இயேசுவை நாம் போற்றுவோம். கிருபை கூர்ந்தாரே, கிருபை கூர்ந்தாரே, சபையின் பேரில் என்றென்றும் கிருபை கூர்ந்தாரே, கிருபை கூர்ந்தாரே, கிருபை கூர்ந்தாரே, சபையின் பேரில் என்றென்றும் கிருபை கூர்ந்தாரே. திறந்த வாசல் நமக்கு முன்னே சாத்தான் பூட்ட முடியாதே. திறந்த வாசல் சபைக்கு முன்னே சாத்தான் பூட்ட முடியாதே. சத்துருக்களை முறியடித்தான், சகலத்தையும் செய்து முடித்தார். சத்துருக்களை முறியடித்தான், சகலத்தையும் செய்து முடித்தார். நன்றி 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 என்று சொல்லுவோம், நாதன் இயேசுவை நாம் போற்றுவோம். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டார், சோதனையை நாம் ஜெயித்திடுவோம். கர்த்தரின் வசனத்தை காத்து கொண்டார், சோதனையை நாம் ஜெயித்திடுவோம். மணவாளன் இயேசு வருகின்றார், நமக்குள்ளதை நாம் பற்றிக் கொள்வோம். மணவாளன் இயேசு வருகின்றார், நமக்குள்ளதை நாம் பற்றிக் கொள்வோம். நன்றி 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 என்று சொல்லுவோம், நாதன் இயேசுவை நாம் போற்றுவோம். நன்றி 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 என்று சொல்லுவோம், நாதன் இயேசுவை நாம் போற்றுவோம். கிருபை கூர்ந்தாரே, கிருபை கூர்ந்தாரே, சபையின் பேரில் என்றென்றும் கிருபை கூர்ந்தாரே. கிருபை கூர்ந்தாரே, கிருபை கூர்ந்தாரே, சபையின் பேரில் என்றென்றும் கிருபை கூர்ந்தாரே. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சோதரிக்கிற கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக சோதரிக்கிறோம். தேவரே, நீர் பேசுவீராக, அடிமை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. அடிமைக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும்படியாக கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறேன். இதுக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வாசித்தது போல பிலதெல்பியா சபையை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். சர்தை, எபேசு, சிமேர்னா, பெர்கமு, லவோதிகேயா அப்படின்னு பிலதெல்பியா என்று சொல்லி 7 சபைகள். பரிசுத்த யோவானுக்கு சவுண்டிலையும் பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த சபையினுடைய ரகசியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்த அவர் எழுதி அப்படியாக கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல நாம் பிலதெல்பியா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபை என்றால் முதலாவது அது என்ன என்று நம்ம பார்க்கிறோம். அந்த சபையினுடைய குணங்கள், அதாவது பிலதெல்பியா ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். அப்ப நம்முடைய சபைக்கு கூட ஒரு குணம் இருக்கு. அகில உலக எழும்பி பிரகாச திருச்சபைக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? நம்ம இருக்கும் தெரியுது, உங்களுக்கு சொல்ல தெரியல. நம்ம சபைக்கு ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும். இல்ல ஐயா கூட கடைசியை சொல்லிட்டு போனாரு, வாலிப பிள்ளைங்கெல்லாம் மனம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் அப்படியே எல்லாரும் மனம் திரும்பணும். இந்தியா மனம் திரும்பணும். 5 கண்டங்கள்
ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவருடைய இது பாரமே அதுதான். ஐயாவுடைய பாரமே எழுப்புதல், உலக எழுப்புதல். உலக எழுப்புதலுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாரு. இப்பதான் இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அவர் 72 இருந்தே ஜெபிச்சுட்டே இருக்காரு உலக எழுப்புதலுக்காக. நிச்சயமா உலக எழுப்புதல் அடைய போகுது. நிச்சயமா இந்திய தேசம் ரட்சிக்கப்பட போகிறது. அப்படியாக பிலதெல்பியா சபைக்கு கூட ஒரு குணங்கள் இருக்கிறது. அது என்ன குணங்கள் என்று சொன்னால், முதலாவது நற்கிரியை செய்வார்கள், நல்ல குணங்கள் இருக்கும். அடுத்து உற்சாகமாய் ஊழியம் செய்வார்கள். அடுத்து பொறுமையா இருப்பார்கள். அடுத்து வசனத்தை கை கொள்ளுவார்கள். இந்த 4 குணங்கள் பிலதெல்பியா சபைக்கு இருக்கிறது. முதலாவது என்னது? நற்கிரியை. நம்ம நற்கிரியை என்று சொன்னால், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து இல்லாதவர்கள் கொடுப்பதான் நற்கிரியை. நம்ம அதுக்கு உதாரணமா வேதிகளை நம்ம அநேக முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தொற்காலை எடுத்துக்கொள்ளுங்கள். தொற்காலுக்கு ஊசி நூல் தான் அந்த அம்மா கிட்ட இருக்கு. அந்த அம்மா துணி நன்றாக தைப்பதற்கு அவங்க தையல் வேலை கற்றுக்கொண்டவர்கள். அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் தொற்கால் என்ன செய்தார்கள்? யோப்பா பட்டணத்துல அவங்க நற்கிரியை செய்திருக்கிறார்கள். அது போல இந்த பிலதெல்பியா சபை கூட நற்கிரியை செய்கிற சபையாக இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக அது உற்சாகமாக ஊழியம் செய்கிற சபை. ஊழியம்னா வேற, அதுல வேற உற்சாகமாய் ஊழியம். உற்சாகமா ஊழியம் சொல்லவே மாட்டாங்க பாஸ்டர்கள்லாம். ஊழியம் செய்ய, ஆத்தும ஆதாயம் செய்ய, டிராக்டர் ஊழியம் செய்ய சொல்ல மாட்டாங்க. அது தானாகவே அவர்கள் என்ன செய்வார்களா? உற்சாகமாய் ஓடி வந்து ஊழியம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் நிறைந்திருந்தது. அடுத்து பொறுமை உள்ளவர்கள், பொறுமையா இருப்பாங்க. கர்த்தர் செய்ய போற காரியங்கள், கர்த்தர் என்ன செய்ய போறாரு, கர்த்தர் என்ன செய்ய போறது, பொறுமையா இருப்பார்கள். அடுத்து நீங்கள் அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை கை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்? நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அதனாலதான் பிலதெல்பியா சபை சகோதர சிநேகம் நிறைந்த சபை. எல்லா சபைகளிலும் ஒரு குறைகள் இருக்கும். ஆனா பிலதெல்பியா சபையில குறைகள் என்றது இருக்கா? நீங்க படிச்சிருக்கீங்களா? இருக்காது. சகோதர சிநேகம் நிறைந்த ஒரு சபையாக விளங்கி இருந்தது. இன்னைக்கு நம்முடைய சபை கூட அப்படிதான் இருக்க வேண்டும். அப்ப பிலதெல்பியா சபையில இப்படிப்பட்ட குணங்கள் இருந்திருக்குது. நீங்க 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆமே, தாவீதின் திறவுகோலை உடையவர். அதான் இன்றைக்கு நம்ம செய்தியுடைய தலைப்பு, தாவீதின் திறவுகோலை உடையவர். அப்ப நம்முடைய தேவனுக்கு பேர் தாவீதின் திறவுகோலை உடையவரே. நீங்க இயேசுவை சொல்லி துதிக்கும் பொழுது இந்த பெயரை கூட நீங்க சொல்லி துதிக்கலாம். அப்ப தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? எப்படி திறவுகோல்னா என்னது? திறவுகோல் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. அப்ப தாவீதின் திறவுகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நாம் வேதத்துல பார்க்கிறோம், பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அப்ப தாவீதின் திறவுகோலையை பேதுரு அப்போஸ்தலனுக்கு முதலாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்ப பேதுரு படிப்பறிவில்லாத பேதுரு, அவர் மீன் பிடிக்கிற பேதுரு. அப்ப மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேதுருவுக்கு தாவீதின் திறவுகோலை கொடுத்திருக்கிறாரு. பரலோக திறவுகோல், பரலோகத்தினுடைய சாவி. இன்னைக்கு நமக்கு பரலோகத்தின் சாவி உங்களுக்கு எனக்கு வேண்டுமா? அப்ப வேண்டுமானால் பேதுருவை போல நாம் இருக்க வேண்டும். மறுதலித்து போன பேதுரு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் இயேசு யாருமே எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்லி மறுதலித்து போன பேதுருக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? தாவீதின் திறவுகோலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த காலையில தாவீதின் திறவுகளை உடையவராக இன்னைக்கு வெளிப்பட போறாரு. வெளிப்பட்டு நமக்கு அதிகாரத்தை கொடுக்க போறாரு. அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது, ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாட்டு பாடுற ஊழியம் செய்யுங்க. சபைக்கு சபைக்கு என்னென்ன உங்களுக்கு படிச்சு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் என்ன செய்யலாம்? அதற்குரிய வேலைகளை செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றது, இப்படியாக செய்யறது, லெட்டர் எழுதுறது. எனக்கெல்லாம் லெட்டர்லாம் என்னால் இப்போ எழுத முடியல. இந்த கை நரம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது.
கொஞ்ச நேரம் என் மெசேஜே என்னால் எழுத முடியாமல் கிறுக்கிடுவேன். அந்த கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் கூர்ந்து கூர்ந்து பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட கேட்டேன், மெசேஜ் எழுதுறதுக்காவது எனக்கு இந்த கையை கொடுங்கப்பா அப்படின்னு. கரெக்டாக அந்த நரம்பெல்லாம் வலிக்கும். அப்போ லெட்ரு எழுதணும்னா யாராவது படித்தவங்க வருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு அப்படியாக அவங்கக்கிட்ட லெட்ரு தயவுசெய்து இந்த லெட்ரு கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்களேன், இந்த ஆஃபீஸ்க்கு போனால் இதுக்கு போகணும்னு சொல்லி அப்படி வாங்கிக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், படித்த பிள்ளைகள் தாவீதின் திறவுகோலை இன்றைக்கு இந்த காலை வேளையில அவங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் சபையில் ஏதாவது ஆஃபீஸ் வேலை இருக்கா, நாங்கள் ஏதாவது செய்யணுமா நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டு நீங்கள் செய்ய நீங்கள் முன் வரணும். நீங்கள் முன் வருவீங்கன்னா நிச்சயமாக தேவன் பேதுருக்கு கொடுக்கப்பட்டது போல உங்கள் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்க போறாரு. பேதுரு படிப்பறிவில்லாத பேதுரு, மறுதளித்து போன பேதுரு, சத்தியமா எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொன்ன பேதுரு. அப்படிப்பட்ட பேதுருக்கு அந்த தாவீதின் திறவுகோலை கொடுத்ததுனால அவர் என்ன செய்தாரு, 3000 பேர் கர்த்தருடைய கிருபையினால பேதுரு பிரசங்கத்துல ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் தாவீதின் திறவுகோல். அப்ப இந்த தாவீதின் திறவுகளை பெற்றுக்கொண்டு நாம் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. ஏன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நிச்சயமா கேட்பாரு. உங்க ஜெபத்தை கேட்பாரு. வாலிப தம்பிமார்கள் ஜெபத்தை நிச்சயமா கேட்பாரு. வாலிப தங்கைமார்கள் ஜெபத்தை நிச்சயமா கேட்பாரு. தாய்மார்கள் நினைக்கலாம், ஏன் ஜெபத்தை கேட்பாரா? கேட்பாரு. அவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்பாரு. முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் நீங்க கேட்கலாம், என் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்பாரு. ஆமா கேட்பாரு. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. படிக்கிற தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், சீக்கியம் என்று அவருக்கு பாகுபாடு இல்லை. யாரு கூப்பிட்டாலும் யாரு ஜபித்தாலும் ஜபங்களை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக இங்க ஒரு வாலிப தங்கச்சி இருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு அது ஜெபிமா, எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு. இல்லாண்டி நான் மேலே போய் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை இங்கேதான் ஜெபியாமா, இல்லைங்காட்டி நான் மேலே போய் ஜெபிக்கிறேன். அப்ப மேலே போய் ஜெபிச்சிருப்பாங்க போலக்கு. உண்மையே சொல்ற கர்த்தர் சம்மதி நல்லா ஆயிடுச்சு. அப்ப யாரு கூப்பிட்டாலும் யாரு ஜெபித்தாலும் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறாரு. அதுதான் தாவீதின் திறவுகோல். இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு தாவீதுடைய திறவுகோலை கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த சாவியை உங்க கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, திறக்காம இருக்கக்கூடாது, திறக்கணும். அப்ப திறந்து நம்ம என்ன செய்யணும், வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தை வைத்துக் கொண்டே நம்ம கிரியை செய்யணும். அப்ப தாவீதின் திறவுகள் எனக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு தான், ஊழியம் செய்யறவங்களுக்கு தான், பாஸ்டர்மார்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, பிரியமானங்களே எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாரு. அதுதான் இந்த பிலதெல்பியா சபையினுடைய குணாதிசயங்கள். அப்ப நீங்க எல்லாருமே என்ன செய்ய வேண்டும், பிலதெல்பியா சபையை போல நீங்க மாற வேண்டும். எல்லாருமே நீங்க நற்கிரிகள் செய்ய வேண்டும். எல்லாருமே நீங்கள் ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய வேண்டும். எல்லாரும் நீங்க என்ன செய்ய வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். இந்த பொறுமை தாங்க எனக்கு வராது, மற்றது எல்லாம் எனக்கு வருதுங்க சிஸ்டர். இந்த பொறுமை தான் எனக்கு என்னது இல்லை. கர்த்தர்கிட்ட எனக்கு தான் பொறுமை இல்லை. நான் கூட கர்த்தர்கிட்ட கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன், எனக்கு பொறுமை கொடுங்க, எனக்கு பொறுமை கொடுங்க. எல்லாரும் கர்த்தர் கேட்க பொறுமையை கர்த்தர். எப்படி பொறுமைனா என்னது, நம்முடைய காரியங்கள் நடந்து நிறைவேற வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும். அதுதான் பொறுமை. அந்த பொறுமையை தான் இந்த பிலதெல்பியா சபையானது பெற்றிருந்தது. எனவே இந்த காலை வேளையில பிலதெல்பியா சபைக்கு கொடுத்த தேவன் நமக்கும் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பாரு. அப்ப கிறிஸ்துவின் வசனத்தை காத்து கொண்டு மறுதலிக்காத சபை. இன்றைக்கு நம்ம அகில உலக எளிமை பிரகாச திருச்சபை கூட இயேசுவின் வசனத்தை காத்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்கவே கூடாது. ஒருவேளை மறுதலிக்கிற ஒரு சம்பவங்கள் இனி நடக்கும் என்று சொன்னால் அப்ப கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும், மறுதலிக்காமல் இயேசுவை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இனி வரப்போகிறது. அதனாலதான் தெரிந்து பரிசுத்த யோவானுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த யோவான், அந்த முதல் நூற்றாண்டுல ஆவியானவர் வெளிப்படுத்த அவர் எங்க வெளிப்படுத்தினாரு, பத்மு என்றதான ஒரு தீவுல, அந்த பத்மு என்ற தீவில் அவரை கொண்டு போயிட்டு நாடு கடத்தப்பட்டு அவரை சிறையாக வைக்கப்பட்டு ரோமர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் யோவான் இறந்து விட்டார். ஏனென்றால் அவரை கொதிக்கிற எண்ணெயில போட்டுட்டாங்க. எண்ணெய் சட்டியில போட்டு மீன் ஃப்ரை பண்ற மாதிரி ஃப்ரை பண்றாங்க. ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் வேகலன்னு திருப்பி போடுறதுக்குள்ள அவரை வெளியில எடுத்து விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க.
விட்ட உடனே மறுபடியும் கொண்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாடு கடத்தி. இப்ப எப்படி நம்ம இந்தியாவில் அந்த நாட்களிலெல்லாம் பார்த்துக்கலாம்னா கைதிகளை அந்தமான் நிக்கோபார் என்றதான ஒரு இதுல கொண்டு போய் அடைத்து வைப்பார்கள். சின்ன சின்ன அறைகள் தான் இருக்கும். எப்படி அப்படி திருந்து கூட பார்க்க முடியாது. அந்த அறைகள்லாம் அப்படி காற்றோட்டமெல்லாம் ரொம்ப காற்றோட்டமே இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு இதுலதான் கைதிகளை கொண்டு போயிட்டு அடைத்து வைப்பார்கள். இப்போதுதான் ஆங்காங்கே மத்திய சிறைச்சாலைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்லாம் கிடையாது. எல்லா கைதிகள் எங்க போவார்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு தான் போவார்கள். அதே போலதான் அந்த முதல் நூற்றாண்டுல கூட பரிசுத்த யோவானை கூட என்ன செய்தார்கள், நாடு கடத்தி பத்மு என்ற தீவுல கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அங்குதான் அவர் தேவனோடு அவர் நெருங்கி இருக்கும் பொழுது அங்க உபத்திரமாக்கும். கொஞ்சம் தான் கஞ்சி கிடைக்கும், கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்கும், கொஞ்சம் தான் காய்ந்து கொண்ட ரொட்டி கொண்டு கிடைக்கும். அதை சாப்பிட்டுக்கிட்டு அவர் தேவனோடு இருந்து அந்த பரலோக வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம என்ன வெளிப்பாடு பெற்றுக் கொள்கிறோம்? நீங்க கூட கேட்கணும், எனக்கு வெளிப்பாடு கொடுங்கப்பா, பரலோக ரகசியத்தை குறித்து எனக்கு வெளிப்பாடு கொடுங்க. நீங்க கேட்கும்போது நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ பரிசுத்த யோவான் கூட பாருங்க, அப்படியாக தான் அந்த இடத்துல இருந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு இந்த பிலதெல்பியா இந்த சபைக்கு அவர் எழுதுறாரு. அப்ப இன்றைக்கு நாம கூட பிலதெல்பியா சபையை போல நாம 4 காரியங்கள் இருக்குது. அந்த 4 காரியங்கள் ஏதாவது ஒன்றில் நீங்க மாறுங்க. உங்களால என்ன நற்கிரியை செய்ய முடியுமா செய்யுங்க. அடுத்து நீங்க பொறுமையா இருக்கணுமா இருங்க, அல்லது நீங்க ஊழியம் செய்யணுமா நீங்க செய்யுங்க, அல்லது வசனத்தை நாங்கள் கை கொள்வோம் என்று இருப்பான். எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒன்று செய்யுங்க. நிச்சயமாக இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு தப்பி ஏன் நம்ம வசனத்தை கை கொள்ள வேண்டும்? லூக்கா சுவிசேஷம் எடுத்து வாசியுங்கள், 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி, இதுதான் இந்த பிலதெல்பியா சபை செய்தது. அதுதான் அந்த வசனத்தை கை கொண்டது. வசனத்தை கை கொண்டு இனி ஒரு சம்பவம் நடக்க போகிறது, ஒரு காலம் வரப்போகிறது, இயேசுவின் வருகை வரப்போகிறது. அப்பமே அவங்க இயேசுவின் வருகைக்காக முதல் நூற்றாண்டிலேயே அநேக சீஷர்கள் இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இன்றைக்கு எத்தனாவது நூற்றாண்டாக மாறி இருக்கிறது? 22ஆம் நூற்றாண்டா, 21ஆம் நூற்றாண்டாக ஏறக்குறைய 20 நூற்றாண்டு கடந்து விட்டது. இயேசு வருவார் சொல்லி காத்திருந்து முதல் நூற்றாண்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் மறித்து தேவனோடு இருக்கிறார்கள். இன்னும் இயேசு வரலன்னு சொல்ல அநேகர் நினைக்கலாம். ஆனா நிச்சயமா இயேசு வரப்போறாரு. அவர் சொன்னது, அவர் செய்யப்போற எல்லாம் நடந்து விட்டது. அவர் என்னென்ன சொன்னாலும் எல்லாம் நடந்து விட்டது. நடக்காத காரியம் ஒன்று கூட இல்லை. இனி அவர் இயேசு ஒரு நாள் நிச்சயமாக வரப்போறாரு. அந்த சத்தியத்தை இந்த சபையால் அறிந்தபடினால்தான் இனி சம்பவிக்க போறதுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கொள்ள வேண்டும். நாம் இந்த சோதனைகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இந்த உபதிரவங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த சபை மத்திய ஆகாயத்துல இயேசு வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையாக மாற வேண்டும் என்று நினைத்துதான் இந்த சபை என்ன பண்ணுது, இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட கர்த்தருடைய பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இனி சம்பவிக்க போகுது, இது ஒண்ணுமே இல்லை. இனி சம்பவிக்க போது பார்க்கத்தான் பயங்கரம். இனி என்ன சம்பவிக்கும்? குடிக்க கூட தண்ணி கிடைக்காது. இனி என்ன சம்பவிக்கும்? அரிசி கூட, ஒரு படி அரிசி கூட கிடைக்காது. பஞ்சம், கொள்ளை நோய்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். இனி சம்பவிக்க போற காரியங்கள். அப்ப இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும். நாம இந்த காரியங்களுக்கெல்லாம் தப்பிக்க வேண்டும். நாம் இதுல மாட்டிக்கொள்ள கூடாது, இந்த சோதனைகள் நாம் அகப்படக்கூடாது என்று நாம் நினைப்போம் என்றால் நாம் மனுஷகுமாருக்கு முன்பாக பாத்திரவான்களாக நிற்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு காரியம் நம்ம செய்வோம் என்று சொன்னா நம்ம முன்னமே சொன்ன பாருங்க, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒழுங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இயேசு கூட பாருங்க, அவர் இந்த 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது ஒரு ஒழுங்கா கொடுத்தாரு. 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதித்து இஷ்டம் வந்த மாதிரி எடுத்து சாப்பிடவும் கொடுக்கல. எத்தனை பேர் நீங்க யோவான் சுவிசேஷம் வாசித்து பாருங்க, வீட்டுல போயிட்டு
50 பேராக பந்தியில உட்கார வச்சாராம். கரெக்டா வரிசையா. அதனாலதான் இந்த கிறிஸ்தவங்க ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. நானா வீட்டில் இருக்கும்போது இந்துவா இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் டிசிப்ளின் அப்படின்னுவாங்க. அப்போ வரிசையா உட்கார வச்சுதான் அவர் கொடுத்துருக்காரு. சீசன் கிட்ட கொடுத்து இந்தாங்க எடுத்து கொடுங்கன்னு. அப்ப நம்ம கூட பாருங்க, இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதான் நம்ம வாசிக்கிறோம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்போதும் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. காலையில ஒரு நேரம் ஜெபிச்சா போதுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், தப்பே கிடையாது. எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிங்கள், எப்பொழுதும் ஜெபிங்கள், கண்ணீரோடு ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய இடங்கள்ல நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபித்திருந்து விழித்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவே வருங்கன்னு சொன்னீங்களே, எப்பப்பா வர போறீங்க, எப்ப வர போறீங்க? குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பொறுப்பு ஒரு பக்கம் இருக்க, இல்லைன்னு சொல்ல. இதன் மத்தியில கூட நாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு குடும்பம் எல்லாம் சேர்ந்து இயேசு வருகை நம்ம கூட வராது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தர் கணக்கு கேட்டு விசாரிப்பாரு. தனித்தனியா தான் அவர் கொண்டு வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவாரு. நம்ம ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் தாத்தா, பாட்டி, பேர பிள்ளைகள் இருப்பார்களா, தனித்தனியா கேட்பாரு. தனித்தனியா தான் அவங்களை விசாரித்து தனித்தனியா தான் எடுத்துக்கொள்ளுவாரு. அதனால் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். போதிக்கிறவங்க பிள்ளைங்க கேட்கல, பிள்ளைங்க இது பண்ணலன்னு சொன்னா பரவாயில்ல, நம்ம போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நாமும் எப்படி இருக்க வேண்டும்? விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். இதைதான் பிரியமானவர்களே பிலதெல்பியா சபை செய்து கொண்டிருக்கு. அதனாலதான் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு தேவன் எழுதுகிறார், ஜெயம் கொண்ட சபை. ஜெயம் கொண்ட சபை என்ன செய்யுது? ஆலயத்துல அதுக்கு வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளும் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்துல தூணாக மாற்றுவார். அப்ப பிலதெல்பியா சபையில ஜெயித்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு தூணாக நின்றிருக்கிறார்கள். அதனாலதான் அந்த சபையானது ஊழியம் செய்வதில் உற்சாகமாயிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கூட ஜெயம் கொள்ளுங்க. வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள், ஜெயம் கொள்ளுங்க, பாவத்தை மேற்கொள்ளுங்க. இந்த வயசுல தான் பாவத்தை செய்வதற்கு சாத்தான் பல விதத்துல தூண்டுதல் செய்வான். இப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அந்த பாவத்தை பிச்சையை கொடுக்கிற அந்த செல்போனை நோண்டு, அந்த இன்டர்நெட்டை பாரு, அந்த பேஸ்புக்ல உன்னை இதை ஏத்திக்கோ, அதை பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, பல விதத்துல சொல்லி கொடுக்கும். அப்ப சொல்லி பாப்பா சொல்லி வச்சிருக்கால கொஞ்சம் தயவு சரியா பாருங்க. அப்ப இப்படியாக சாத்தான் என்ன செய்வான்? பல விதத்துல அவன் நம்ம ட்விஸ்ட் பண்ணி விடுவான், நமக்கு சொல்லி கொடுப்பான். இப்பதான் நம்ம பிரியமான தம்பி தங்கைமார்களே, நீங்க என்ன செய்யணும்? சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அதுதான் பிலதெல்பியா சபையில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். அந்த சாத்தானை ஜெயித்தபடினால அவங்க எல்லாருக்காக ஆலயத்தில் எப்படி இருந்தார்கள்? தூண்களாக மாற்றப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அரைசன் சர்ச்சில் உள்ள வாலிப தம்பி தங்கைமார்கள் எல்லாம் நீங்கள் சாத்தானை ஜெயித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு தூண்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தூண்களாக மாறுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்க ஒன்னும் கவலைப்படவே வேண்டாம். அவர் பார்த்துப்பார். நீங்க செய்ய வேண்டியது என்னது? வசனத்தை கை கொள்ளுங்கள், கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு தப்பி அப்படின்னு நான் சற்று நான் தியானிக்கும் பொழுது அடுத்து நாம் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த 7 மகா உபத்திர காலம், இந்த மகா உபத்திர காலம் என்று உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம் என்று 2 காலங்கள் உண்டு. இந்த உபத்திரவ காலங்கள் 3 ஆண்டுகள், 3 வருஷம் உபத்திர காலம் நடக்கும். அடுத்து இன்னொரு 3 வருஷம் மகா உபத்திர காலம் நடக்கும்.
இதுதான் ரெண்டையும் சேர்த்துதான் என்ன சொல்வார்கள், மகா உபத்திர காலம் என்று சொல்வார்கள். இப்ப இப்படிப்பட்ட காலங்களுக்கு தப்பிக்கொள்ளதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மகா உபத்திர காலம் வரவே வராது. நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்ப நம்ம இதுல வாசிக்கிறோம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் தானே, 1ஆம் அதிகாரம். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, மூன்றாம் வசனம் வாசிங்க. வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இன்னொரு இடத்துல நாம் வாசிப்போம், கேட்கிறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப வசனத்தை கை கொண்ட சபை, இன்னைக்கு நம்ம சபை கூட என்ன செய்ய வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்கள் நமக்கு வரும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொரு காரியம் மாற்றி கொடுப்பாரு. நம்ம வாக்கு தத்தம் ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா மறக்காதீங்க, அதை அப்படியே ஞாபகத்தில் வைத்துக்கொண்டே நீங்க ஜெபித்துக் கொண்டே வாருங்கள். நிச்சயமாக தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுபோல இந்த உபத்திர காலங்களில நாம் எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? நீங்கள் வாசிங்கள் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இனி வரும் கோபாக்கினின்று நம்மை நீங்களாக்கி. அப்ப இந்த பிலதெல்பியா சபை முதலாவது என்ன செய்தார்கள், இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் என்னவென்று அறிந்தபடினால எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்தபடியாக இனி கோபாக்கினை. அப்ப தேவனுடைய கோபாக்கினை ஒன்று உண்டு. அந்த தேவனுடைய கோபாக்கினை நாளில 7 கலசங்கள் ஊற்றப்படும். அந்த 7 கலசங்கள் ஊற்றப்பட்டு முடிந்தவுடனே இயேசுவின் வருகை வரும். அப்ப அந்த 7 கலசங்கள் ஊற்றுவதற்கு முன்னதாகவே நாம் என்ன செய்யப்பட வேண்டும், ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த மகா உபத்திர காலத்துக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அதற்கு முன்னதாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் வருகையில ரகசிய வருகையை நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம படுகிற பாடுகளும் எதற்காக, ரகசிய வருகையில. ஏனென்றால் இந்த உபத்திர காலம், மகா உபத்திர காலத்துல நாம் மாட்டிக்கொள்வோம்னா நம்மளால் தாங்க முடியாது. விசேஷமாக பெண்களுக்கு தான் உபத்திர காலத்துல பயங்கரமான ஒரு சோதனை காலம். பெண்களை ரொம்ப அவமானப்படுத்துவார்களாம் அந்தி கிறிஸ்து. ஆண்களை காட்டிலும் பெண்களை தான் என்ன செய்வார்களா, அவமானப்படுத்துவார்கள். அடுத்தபடி குழந்தைகளை மோதி அடிப்பான். வசனம் இருக்கிறது, குழந்தைகளை கல்லு மேல மூடி அடிப்பாங்க. அந்த வசனம் நிறைவேறும் இல்லையா? அப்ப சிறு குழந்தைகளை ஈடு இறக்க இல்லாதபடி அந்தி கிறிஸ்தமானவன் என்ன செய்வான், குழந்தைகளை பயங்கரமாக கல்லின் மேல மூடி அடிப்பானாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னதாகவே பிரியமானவர்களை நாம் ரகசிய வருகையில் ஆயுதமாக வேண்டும். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இனி காலம் செல்லாது, இனி நமக்கு நாட்கள் கிடையாது. நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய வருகை வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் ஆயிற்று, எல்லாம் முடிந்துச்சு, எல்லாம் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லாம் ஆன பிறகு நம்முடைய வேலை என்பது காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இயேசுவே நீங்க வந்துருக்கப்போ போதும்பா, இந்த பிள்ளைங்களால் நாம் படுகிற பாடுகள் போதும், இந்த உலகத்துல நாம் படுகிற பாடுகள் போதும், இந்த உபதிரங்கள் போதும். ஆவியானவரே, மனவாளனே, நீர் வாரும், நீர் வருவீரானால் உடைய வருகைக்கு என்னை அமைதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல போன வாரம் நம்ம சத்தியத்தை கேட்டோம். மனம் திரும்ப வேண்டிய விஷயம் என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அதையெல்லாம் விட்டு நாம் மனம் திரும்புவோமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரு. இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும், கோபாக்கினை நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இனி வருகிற சம்பவிக்கிற காரியங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். நாம் தப்பிக்கொள்வோம் என்று சொன்னால் ரகசிய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். மன்னிப்பு கொடுக்கிறவருக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். நாம் பகவையோடு இருக்கிற பகவை காட்டக்கூடாது. நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு
ஒருவரை நாம் நேசிக்க வேண்டாம், கசந்து கொள்ளக்கூடாது, யாருமே நம்ம கசப்பு இருக்கக்கூடாது. கசப்பு இருக்கும் என்று சொன்னால் நம்ம அந்த கசப்பு நம்ம போகவே முடியாது. டிபிஎம்ல ஒரு சிஸ்டருக்கு, ஆண்டிக்கு தெரிஞ்ச சிஸ்டர், அவங்க வந்து டிபிஎம் காரங்க எல்லாத்தையும் வெறுத்துட்டு தான் அவங்க ஊழியம் செய்வார்கள். அவங்களுக்கு ஒன்றை மாத்திரம் வெறுக்க முடியும். அது என்னன்னா பான்ஸ் பவுடர். அவங்களுக்கு அந்த பான்ஸ் பவுடர் ரொம்ப இஷ்டம். அதனால அவங்க ஊழியத்துக்கு வரும் பொழுது அந்த மூப்பராக இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க, புதுசாக ஊழியத்துக்கு போனால் அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, எடுத்த உடனே ஊழியமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டிபிஎம்ல அவங்க நல்லா உடைப்பாங்க. போய் பாத்ரூமை கழுவுவாங்க, கிச்சன் தொடையிடுவாங்க, காய் வெட்டி கொடுடுவாங்க, வீட்டை பெருகுவாங்க. யார் படித்தவங்க போனா கூட இப்படியெல்லாம் செய்து உடைப்பாங்க. இவங்க சுயம் உடைகிறதா, இவங்க ஊழியத்துக்கு தகுதியான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியாக இவங்க ட்ரெஸ் எல்லாம் கொண்டுட்டு போகும்போது எல்லாம் பார்த்து ஆயிடுச்சு, இவங்களை அனுப்பி விட்டாங்க. இவங்க இந்த சூட்கேஸில் துணிக்கு அடியில் ஒரு இது வச்சிருக்காங்க, பவுடர். இப்போ அந்த டிபிஎம் காரங்க இன்னொரு வீட்டில் எப்படி உடைப்பாங்கன்னா, இவங்க முதல்ல ஊழியருக்கு புதுசாக செய்கிற துணிமணிகள் இருக்கு பாருங்க, இந்த துணியை எடுத்து இன்னொருத்தருக்கு தருவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பழைய துணியை வாங்கி இவங்களுக்கு தருவாங்க. அப்போ அவங்க சுயம் உடையலாம், கோபம் வந்துதான் வரலையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா நீ ஊழியருக்கு தகுதியில் போயிட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த துணியை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு பான்ஸ் பவுடர் இருந்தது. அப்போ பாஸ்டர் கேட்குறாரு, என்ன இருக்குது? பாஸ்டர், என்னால் இது விடவே முடியல, இது இல்லாமல் என்னால் இது விட முடியலன்னா அப்போ எப்படிமா நீ அங்கே போவ அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அந்த பவுடரை எடுத்துட்டு அந்த அம்மா அனுப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பிட்டாரு. இந்த அம்மா படுத்துட்டு சொப்பனத்தில் நடுவானத்தில் உண்மையாக நடந்த சம்பவம் இது. நடுவானத்தில் அந்த பான்ஸ் பவுடர் மாத்திரம் நிற்கிறான். இந்த அம்மாவும் அப்படியே நிற்கிறாங்களாம். இப்போ பான்ஸ் பவுடர் வேணுமா, உனக்கு பரலோக ராஜ்யம் வேணுமா? பான்ஸ் பவுடர் போட தப்பு ஒன்றும் கிடையாது, அது நல்லதுதான். சில டெடிகேஷன் பண்ண பிள்ளைகளை அந்த டெடிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திரும்ப அதை தொடக்கூடாது. நான் அவங்கெல்லாம் அப்படிதான், எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி டெடிகேட்டோட தான் வருவாங்க. டெடிகேட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்பவும் அதில் போனால் அது தவறு. இப்போ பவுலர் பசங்களோட எடுத்துக்கோங்க, நான் திருமணம் நீங்க செய்து கொள்ளாதீங்க அவர் எங்கேயுமே சொல்லலை. திருமணம் செய்து கொள்ளுங்கள், ஊழியம் செய்யுங்க தான் சொல்றாரு. அவரு டெடிகேட் பண்ணிட்டாரு, எனக்கு திருமணம் வேண்டாம், நான் ஸ்திரீயை தொட மாட்டேன், நான் பரிசுத்தமா இருப்பேன் சொல்லி அவரு டெடிகேட் பண்ணிட்டாரு. அப்ப அது போல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிற்குது. இப்போ கத்திரிக்கை பான்ஸ் பவுடர் பரலோகராஜ் ஆண்டவே எனக்கு பரலோகராஜ் போடுது, இந்த பான்ஸ் பவுடர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவங்க விட்ட மாத்திரத்துல பான்ஸ் பவுடர் கீழே விழுந்து விட்டது. இவங்களை கத்தர் என்ன செஞ்சாராம், அந்த சொப்பனத்திலேயே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். தேவன் பாருங்க நம்ம கிட்ட பேசுவார், நம்ம கிட்ட என்ன குறைகளை சுட்டி காட்டுவார். இதை நீ செய்வது தவறு, இப்படி பண்ணக்கூடாது, இது போடக்கூடாது. நான் ஒரு சபையில என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சபைக்கு நான் பேசும்போது சிஸ்டர்ஸ் சகோதரிகள் கூட்டத்தில் அந்த பேசும்போது நான் இந்த சமிக்கையை பற்றி நான்